ஹாய் நண்பர்களே, என் பேர் வான். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். கடைசி 4 டிசம்பரில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நியூ இயர் அன்றைக்கி போட்டுருவேன்னு ஒரு நம்பிக்கையோட. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே நாளில் நான் வந்து பூர்ஜ் கலீஃபா ஃபயர் ஒர்க்கை பார்த்துருப்பேன். இன்றைக்கி இந்த செட்டப்போட கெட்டப்போட எங்கே போயிட்டுருக்கேன்னா வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேலை நாளான நியூ இயர் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி எல்லா கம்பெனி மாதிரி எனக்கு லீவ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா காசு வருன்றதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ எப்பயும் போல் ஆரம்பிக்கலாமா நண்பர்களே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து இருக்கும். 2 ஈவெண்ட் இருக்குது இன்றைக்கி. இரவு நடக்க போகிறது தான் மிகப்பெரிய ஈவெண்ட்டு. அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் காட்டப்போ செம்ம ஜாலியாக இருக்கும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரிவீலோட ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி இருக்குது. அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அது ஒரு இடத்துல இருக்குது, இது இன்னொரு இடத்துல இருக்குது. அதுக்கு முன்னாடி கேமராலாம் ரெண்டல் பண்ணோம். இந்த டாஸ்க் எல்லாம் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே இந்த 31 முடிஞ்சு நியூ இயர் பிறந்தோம் போல். நண்பர்களே, நாங்கள் ரீச் ஆக வேண்டிய மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி கார் வரும். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம அந்த ரெண்டல் போயிட்டு அதை எடுத்துகிட்டு அப்புறமேட்டு நம்ம ஜுமைரா போகணும். போயிட்டுருக்கோம் நண்பர்களே. நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் எப்பயுமே டிலேன்றது இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டிலே இருந்தோம் போல். ஐயோ ஃபன்னு தான் போங்க. பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த லொக்கேஷனை இன்னும் 1 மணி நேரத்தில் மூடுருவாங்க. நியூ இயர் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு க்ளோஸ் நடந்துடும். ஏன்னா பூர்ஜ் கலீஃபா இந்த இடத்துக்குலாம் வந்து பேச்சுலர்ஸே அலோவ் பண்ண மாட்டாங்க. சிம்பிள். போன வருஷம் என்னோட பூர்ஜ் கலீஃபா ஃபயர் ஒரு வீடியோ பாருங்களேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ அமைதியாக அற்புதமாக இருக்குது பாருங்க. காம் பிஃபோர் கேஆஸ்ன்னு வாங்க தெரியுங்களா, அந்த கதை தான். இப்போ பயங்கர பார்ட்டி ரகலையாக இருக்கும் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக துபாயில். நண்பர்களே, இந்த பூர்ஜ் கலீஃபாவில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க் நடக்க போகுது. நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு இங்கே புள்ளியாக தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ இங்கெல்லாம் தான் ஃபயர் ஒர்க் அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. நைட்டு டமால் டிமில்னு வெடிக்கும். சூப்பராக இருக்கும். நண்பர்களே, லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நானே இப்போ தான் பயங்கரமான ஒரு அற்புதமான பீச்சு துபாயில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்கள் கூட காட்டுற பாருங்க. சர்ஃபிங்லாம் பண்ணுறாங்க வேறு லெவலில். அல்டிமேட்டாக இருக்குது. அலையும் நல்லா பெருசாக வருது பாருங்க. எல்லோரும் சர்ஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூப்பராக. டிசம்பர் 31 மணி 2:45 ஆகுது. 3:30-4 மணிக்கு ஈவெண்ட் இங்கே முடிக்கணும். நாங்கள் எந்த இடத்துலன்னு தெரில, போயிட்டுருக்கோம். ஹாப்பி நியூ இயர் நண்பர்களே. இந்த வருஷம் எனக்கு அதுவும் மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய லவ் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஒரு 6 மாதத்தில் 14,000-15,000 சப்ஸ்கிரைபர் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன்றது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ஜ் அல் அரப். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. 7 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டு, 7 ஸ்டார் ஹோட்டலு. ஸோ கடல் பாருங்கள். மழை வேற சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நைட்டு. இந்த கடலுக்கு வந்தது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது உங்களுக்கு காட்டினது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு 31 ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, நானும் ஹாப்பியாக இருக்கேன். நண்பர்களே, ரொம்ப ரொம்ப சாரி. இருங்க, என் கேமரா மூஞ்ச திருப்புறேன். ஐயோ, ரொம்ப சாரி நண்பர்களே. ஈவெண்ட் அங்கே ரொம்ப டைட்டான டைமில் போனனால நாங்களே டெக்கார் பண்ண வேண்டியதாகி ஸோ வீடியோ ஒழுங்காக நான் எடுக்கலை. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கியூரிஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். நம்பால் ஒருத்தராரு ஹலி பாய் கேசே சீக்கும் ஆப் கேசே. இதுதான் நண்பர்களே, இது அடுத்த ஈவெண்ட்டு. ஸோ இங்கே தான் நியூ இயர் பார்ட்டி நடக்க போது. வியூ வேறு லெவலில் இருக்கும், நான் காட்டுறவாங்க. இதுதான் நண்பர்களே வியூ. பார்த்து அரப்பினால ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க. ஸோ வேறு லெவல் வியூ. இங்கே தான் எங்கள் கம்பெனி நடத்துகிற ஒரு நியூ இயர் பார்ட்டி. எங்கள் கம்பெனிக்குன்னு இல்லை, அதாவது எங்கள் கம்பெனி வந்து ஒரு டிக்கெட்டிங் ஈவெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ அது வந்து இங்கே தான் நடக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் ப்ரொடக்ஷனுக்கு வந்திருக்கோம். இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. இது நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். இது பாருங்க, துபாயில் ஃபயர் ஒர்க்கு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி தாங்க இருக்குது. இதை தான் வந்து இது போட்டு மாதிரி இருக்கா, இதை வந்து அங்கே நான் கை கட்டுற பாருங்க. இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் நியூஸ்லலாம் பார்க்குற மாதிரி இங்கே பட்டாசு, அங்கே பட்டாசு, எல்லா இடத்துலையும் பட்டாசு வெடிக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ எப்படி டைமுக்கு கரெக்டாக வெடிக்குதுலாம் தெரில. இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் சிலிண்டர் அது இதுன்னு வச்சுருக்காங்க. சூப்பர் அல்டிமேட். ஏரியா கட்டுற பாருங்க அப்படியே பொறுமையாக. சூப்பராக இருக்குல்ல. வேற மாதிரி இங்கே இருக்காங்க எங்கள் பாய்ஸு. 7:45 நண்பர்களே. எங்கே போகிறீங்க? இவர் தான் பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ வந்து வீடியோ தான் பண்ண போறாரு. இவர் தான் எங்கள் செட்டிலே வந்து பயங்கரமான ஃபோட்டோகிராஃபரு. உண்மைங்க, மைக்கு வேற போடல. நான் இதை டீநாய்ஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டம். ஸோ என்னவோ சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேங்க. அதோ அங்கே இன்னொரு டீம் ஆள் இருக்காப்புல. இவரையும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். எல்லாம் பிஸியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பயங்கர வேலையாக போகுது. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் வரும், எப்படி வரும்னு கூட எனக்கு தெரில. மொரட்டு குளிர நண்பர்களே. கையெல்லாம் பயங்கர சில்லுன்னு இருக்குது. விட்டா வரைச்சிக்கும் போல்.
செம்ம கூலிங் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 8 கிட்ட தான் ஆக போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டப். ஸோ இருக்க போகிற பெரிய டாஸ்க்காக இருக்க போகிறது இன்றைக்கி நியூ இயர் இங்கே கொண்டாடுறது, அந்த காசு கிடைக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் குளிர் தான், அதான் இருக்கலே பெரிய டாஸ்க்கு. நண்பர்களே மணி 11 ஆகுது. நல்ல க்ரௌடு வர ஆரம்பிச்சு பாருங்க. கேமரா என்னாச்சுன்னு தெரியல, அது இருக்கு. நண்பர்களே பாருங்க, நல்ல க்ரௌடு. 11 o'clock. இன்னும் 1 மணி நேரத்தில் 2025 நம்மளை விட்டு போகிறாப்புல. ஸோ வேலை போய்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, நீரை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். போய்கிட்டு இருக்கு. பாருங்க பயங்கர கிரௌடுங்க. மணி 11:50 ஆயிடுச்சு. நண்பர்களே இன்னும் 2 நிமிஷத்துல நியூ இயர். கம்பெனிக்கு வீடியோ எடுக்கணும், உங்களுக்கு காட்ட முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும், சாரிப்பா. 5, 4, 3, 2, 1. நண்பர்களே இங்க பாருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நண்பர்களே. ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே. நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறட்டும் நண்பர்களே. அங்க பாருங்க நண்பர்களே, ஒரிஜினல் பாலே இன்னும் ஃபயர் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. 5 நிமிஷம் ஃபயர் ஒர்க்கா என்னன்னு தெரியல. அங்க பாருங்க, போன வருஷம் பக்கத்துல இருந்து பார்த்தோம், இப்ப கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குறோம். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்க நினைச்ச எல்லாமே நல்லதா நடக்கட்டும். நான் ஃப்ரண்ட் கேமரா திருப்பினா நான் பார்க்க நல்லாவும் இருக்க மாட்டேன், உங்களுக்கு கேட்கவும் கேட்காது. எனிவேஸ் மணி 1 ஆகுது நண்பர்களே. 4:30 மணி வரைக்கும் வேலை இருக்கு. இன்னும் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காங்க. நண்பர்களே மணி 4 மணி முடிச்சுட்டாங்க. முடிக்கலான்னு பார்த்தாலும் ஒன்ஸ் மோர்னு கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆள் வந்து, தம்பி வாய்ப்பே இல்லை, முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. ஆனாலும் பாருங்க, வேற எதுவும் கிடையாது நண்பர்களே. இருக்கிற எல்லா இடத்துலையும் 3 மணிக்கு அப்புறம் மூடிடணும். இங்கே மட்டும் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதான் ப்ராப்ளம். யாருமே இல்லாத போது வந்து இப்போ எல்லாரும் போயிட்ட பிறகு போகிறதான் நண்பர்களே இந்த ப்ரொடக்ஷனு, இந்த வீடியோ மீடியா இதெல்லாம் வேலை செஞ்சா. இப்போ நானும் கிளம்பிட்டேன். ஸோ இந்த விளாக் எந்த அளவுக்கு நல்லா வருதுன்னெலாம் தெரில. இப்போ நான் போயிட்டு சாப்பிட்டு என் பெட்டில் தான் எப்பயும் போல் முடிக்க போகிறேன். நியூ இயர் அதுமாவும் அப்படி தான் முடிக்கிறோம். அதான் நம்ம சபதம். வாங்க போவோம். எல்லாரும் டயர்டு. சோகம் என்னன்னா இப்போ யாருமே சாப்பிடல, இதுக்கிட்ட தான் போய் சாப்பிடணும். நண்பர்களே மணி 4 ஆகுது. இன்னும் ரோடெல்லாம் கச்சன்னு இருக்கு. எவருங்க இன்னும் இவ்வளோ வண்டி போயிட்டு இருக்கு. எங்கே தான் போவாங்களோ, நம்மள மாதிரி எல்லாம் வேலைக்கு போயிட்டு போகிறாங்களோ. சாப்பாடை பார்சல் வாங்கி போகலான்னு வந்திருந்தேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், 5 மணி எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கூட்டம் கூடும். நாங்கள் இப்போ தான் டின்னர் சாப்பிட்றதுக்கு கூடியிருக்கோம். அதான் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே பார்சல் வாங்கிட்டு போகலான்னு இருக்கோம். சார் என்னென்னமோ இருக்கும் அந்த வீடியோவில் நினச்சா ரொம்ப நார்மலாக முடிஞ்சிச்சு. ஓகே நண்பர்களே, சாப்பாடெலாம் வாங்கி வந்தாச்சு. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க ரூமில். நம்மளும் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். நீங்களும் எல்லாரும் சாப்பிட்டு தூங்கி நியூ இயரை ஜாலியாக வீட்டில் இருக்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். எப்பயும் போல் இந்த வருஷம் வீடியோஸ்லாம் இன்னும் பேங்கராக இருக்கும், இன்னும் ரெகுலராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.